ஹாய் கைஸ், நம்ம ட்ரிப்போட 30வது நாள் இது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 30 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நானா பண்ணதுன்ட்டு. அப்புறம் என்ன கதைனா, நம்ம காம்படிஷனுக்கு இன்னும் 8 நாள் தான் இருக்குது. இதே மாதிரி போயிட்டு இருந்தா கண்டிப்பா நான் ஏதாவது அச்சீவ் பண்றேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு கைஸ். கீப் சப்போர்ட்டிங், விட்றாதீங்க. எப்போதும் போல நம்ம போற ஃபாஸ்ட் கார்டியோ அது போயாச்சு. அது போகும்போதே பார்த்தீங்கன்னா தெரியல, நீ ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அது போயிட்டு வந்தோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீ ஒர்க் அவுட் மீல் ஓட்மீல நல்லா பொழந்துட்டு நம்ம ஜிம்முக்கு கிளம்புறதுக்கு என்ன பண்ணேன், நம்ம இன்ட்ரா ஒர்க் அவுட்டுக்கு பிசிடபிள்யூவும் கலந்து எடுத்துன்னு போயிட்டேன். ஏன்னா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுது, ஒர்க் அவுட்டே போட முடியல, சிக்கமா இருக்கு. எப்போதும் போல நம்ம 2 கோப்பாவில் என்ன பண்றாங்க, வேலை காமிச்சானுங்க. ஜிம்முக்கு வரல. நான் மட்டும் என்ன பண்ணேன், கிளம்பி ஜிம்முக்கு போயிட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் லெக் ப்ரெஸ் போயிட்டேன். என்ன கதைனா, ரைட்டு கால் வாங்குற மாதிரி இருந்துச்சு. எதுக்கு பவர் ஸ்குவாட் போட்டு நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு நான் சேஃப்டியா என்ன பண்ணிட்டேன், லெக் ப்ரெஸ் உள்ள பூந்தாச்சு. லெக் ப்ரெஸ்ஸும் ஸ்டிஃப் லெக்கும் சேர்த்து சூப்பர் செட்டா போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து பிரமிட் செட்டுக்கு நம்ம லெக் எக்ஸ்டென்ஷனு அவனை போட்டு தள்ளிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்சஸ், ஸ்டாண்டிங் லஞ்சஸ் தான் போடுவேன் எப்பவுமே நான். அது என்ன கதைனா, அதுவும் 20 கவுண்ட்ரி ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவல் பண்ணுறோம் எடுத்தையும். அப்புறம் நம்ம எப்போதும் பண்ற பம்ப் செக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு லெக்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைசெப்ல போயாச்சு. ட்ரைசெப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கல் கிரஷர், அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஸ் மூவ்மெண்ட் அதுவும் போட்டு முடிச்சாச்சு. அகைன் நம்ம என்ன பண்ணுவோம், பிரமிட் செட்டுக்கு கேபிள் புஷ் டவுனு அவனை போட்டு முடிச்சுட்டு இன்னொரு கதை லாஸ்டா என்ன போடுவோம், டம்பிள் கிக் பேக்கு அவனையும் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சு வெயிட் செக் போனா ஏறுது இறங்குது. அட போனான்னு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போனதும் சாப்பிட நம்ம போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் அவனை போனதும் நல்லா ரசிச்சு சாப்பிட்டாச்சு. ஏன்னா நல்லா டேஸ்டா இருக்குது, அது ஒண்ணு மட்டும் தான் நமக்கு வாழ்க்கையில. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி சிக்கனு அவனையும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன கதை, வெஜிடபிள்ஸ் அவனையும் தள்ளியாச்சு. லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா சிக்கன் ரைஸ், நைட்டுக்கும் பாத்தீங்கன்னா சப்பாத்தி சிக்கனு கூட கொஞ்சம் அணையை வச்சு சாப்பிட்டுட்டேன். அப்படியே பார்க்கும் போதே ஒரு ஃபாலோ தட்டி விட்டு, அப்படியே பயோல யூடியூப் லிங்க் இருக்கு, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன். அவ்வளவுதான் கைஸ், நாள் முடிஞ்சது. நாளை சந்திப்போம்.